நான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார் 72ஆம் வருட கிருபையால். என் பாவத்தை விட்டு மனதின் ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் மோகன் சி லாசரஸ் அவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன். 1972ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். அதன் பின் என் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். என் தாய் தந்தையார் மற்றும் என் உறவினர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பின் மரணமடைந்து தேவனோடு இருக்கிறார்கள் என்று உறுதிப்பட சொல்லி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புவது, முதலில் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும். அந்த பதிவு கொஞ்சம் விரிவாக இருக்கும். அதனால் இதை முன்னோட்டமாக வச்சுட்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு விரிவாக ஒவ்வொரு வசனமாக சொல்கிறேன். அதை தயவு செய்து பாருங்கள். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.